ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் அண்ட் அதோட சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம். ஸோ ஸ்கொயர் நம்பர்ஸ்னா என்ன? ஒரே நம்பரை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற நம்பர் தான் ஸ்கொயர் நம்பர்ஸ். இப்போ 3 3s are 9. ஸோ 9 ஒரு ஸ்கொயர் நம்பர். அதை நம்ம எப்படி எழுதணும்னா, இப்போ 2 தடவை மல்டிப்ளை பண்ற அந்த நம்பரை கீழேயும் அண்ட் எத்தனை தடவை மல்டிப்ளை பண்றாங்க? 2 தடவை. ஸோ அதை பவர்லையும் எழுதணும். ஸோ இதை 3 to the power 2ன்னு சொல்லலாம், இல்லைன்னா 3 ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 1 ஸ்கொயர்னு இந்த மாதிரி பவர்ல எழுதுனா அது ஸ்கொயர். ஸோ இதை ஜென்ரலா எழுதணும்னா இங்க வந்து 1 5 3 16 எந்த நம்பர் வேணாலும் வரலாம். ஸோ அதுக்கு பதில் நம்ம என்னன்னு எழுதுறோம் அண்ட் ஸ்கொயரை வந்து பவர் 2ன்னு போடுவோம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கீழே இருக்க நம்பரை 2 தடவை பவர்ல 2 இருக்கிறதுனால 2 தடவை மல்டிப்ளை பண்றது தான் அர்த்தம். ஸோ இதுதான் ஜென்ரல் நோட்டேஷன் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸோ ஒரு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நம்ம 2 சைடை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இங்க 5 யூனிட்ஸ் 5 யூனிட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 5 into 5 25 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இதுதான் ஒரு யூனிட். அப்போ இந்த ஏரியாவுக்கு 1 ஸ்கொயர் யூனிட் வரும். ஏன்னா 1 into 1 1 ஸ்கொயர் யூனிட்ஸ். அதே மாதிரி 5க்கு இது உள்ள எத்தனை ஸ்கொயர் யூனிட்ஸ் இருக்கும்னா 25. ஸோ இதுல பார்க்கலாம், இதுல வந்து 3 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ 3 into 3 9 வரும். ஸோ இதுதான் 9 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதை நீங்க விஷுவலைஸா பார்க்கலாம். இது ஒரு ஸ்கொயர் யூனிட் அண்ட் இது இன்னொரு ஸ்கொயர் யூனிட் அண்ட் 3 4 5 6 7 8 9 மொத்தம் 9 ஸ்கொயர் யூனிட்ஸ் இந்த 3 யூனிட் ஸ்கொயர்ல இருக்கு. இப்போ ஜெனரல் நோட்டேஷன் வந்து n ஸ்கொயர் ஈக்குவல் டு n இன்டூ n. இது வந்து ஒரு நம்பர் மட்டும் இல்லாம டெசிமல் பாயிண்டாவும் இருக்கலாம். 0.25 into 0.25 என்னன்னா 6.25 வரும். அண்ட் இது ஃப்ராக்ஷனா கூட இருக்கலாம். ஸோ 3/5 ஹோல் ஸ்கொயர், 3/5 into 3/5. நியூமரேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் டினாமினேட்டர்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 9/25 வரும். ஸோ இந்த இன்டீஜர்ஸ் மட்டும் இல்லாமல் டெசிமல் பாயிண்ட் ஃப்ராக்ஷன்ஸ்னு எந்த நம்பர் வேணாலும் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும். ஸோ இதில் 6.25ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர் அண்ட் 25ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஏன்னா 5ங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர். ஸோ 1 2 3 4 5லாம் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ போயிட்டே இருக்கும். 0 இல்லாத அண்ட் டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ்னு எதுவுமே இல்லாமல் 1 2 3 4 5ன்னு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிறது தான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ அந்த நேச்சுரல் நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணும் போது கிடைக்கிற நம்பர்ஸ் தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ 1 4 9 16 25 36ன்னு நேச்சுரல் நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணும் போது வர ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். இந்த மாதிரி டெசிமல் பாயிண்டோட வந்தா அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஆனா பட் இட் இஸ் அ ஸ்கொயர் நம்பர் தான். 1 ஸ்கொயர்ல இருந்து 20 ஸ்கொயர் வரைக்கும் ஸ்கொயர் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். இதுல ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் வச்சு இந்த ஸ்கொயர் நம்பர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ 1 ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 1 அண்ட் 1ல வேற என்ன முடியுதுன்னா 9 ஸ்கொயர். ஸோ 9 ஸ்கொயரும் 1ல முடியுது. அண்ட் அதே மாதிரி 2 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 4 அண்ட் 4ல எது முடியுது? 8 ஸ்கொயர். 8 ஸ்கொயர் வந்து 64. ஸோ இந்த எண்டிங் நம்பர் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா யூனிட் பிளேஸ்னு சொல்லுவோம். இந்த யூனிட் பிளேஸ் வச்சு தான் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். அதே மாதிரி 3 ஸ்கொயரோட யூனிட் பிளேஸ் 9. 9 யூனிட் பிளேஸ்ல இருக்க வேற நம்பர் 7 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49. ஸோ யூனிட் பிளேஸ் 9. அப்புறம் 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 அண்ட் 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. இது ரெண்டுத்துக்குமே 6 தான் யூனிட் பிளேஸ். இது தவிர 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயருக்கு 5 யூனிட் பிளேஸ் அண்ட் 10 ஸ்கொயருக்கு 100. அப்போ 0 யூனிட் பிளேஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ யூனிட் பிளேஸ்ல என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கு? 0 இருக்கு, 1 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு அண்ட் 9 இருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸ் தவிர வேற எந்த நம்பர்ஸுமே வரல. இப்போ 11 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் அந்த சீரீஸ்ல பார்த்தாலுமே கூட 1 4 9 6 5 6 9 எதுவுமே 2 3 அதெல்லாம் வரல பாருங்க. ஸோ இந்த நம்பர் இல்லாம வேற என்ன நம்பர்ஸ்லாம் இல்லைன்னா 2 3
7, 8. ஸோ இந்த 4 நம்பருமே யூனிட் பிளேஸ்ல இல்லை. ஸோ ஸ்கொயர் நம்பரோட யூனிட் பிளேஸ் 0, 1, 4, 5, 6, 9 தான் இருக்கு. 2, 3, 7, 8 இல்லை. ஸோ ஒரு நம்பர் நமக்கு கொடுத்துட்டு இப்போ 2, 7, 8, 5, 7 வச்சுப்போம். ஸோ இதை பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம், ஏன்னா யூனிட் பிளேஸ்ல 7 இருக்கு, ஒரு ஸ்கொயர் நம்பருக்கு 7 வராது. ஸோ இதை பார்த்த உடனே நம்ம இது ஸ்கொயர் நம்பர் இல்லைன்னு சொல்லலாம். இப்போ வேற ஏதாச்சும் நம்பர் இதே 2, 7, 8, 5, 5ன்னு வச்சுப்போம். இப்போ 5ல முடிஞ்சா ஸ்கொயர் நம்பரா இருக்கலாம், ஆனா அது கண்டிப்பா ஸ்கொயர் நம்பரா இருக்குமா அது நமக்கு தெரியாது. இப்போ வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ 36, 16லாம் பாத்தீங்கன்னா 6ல முடியுது. ஸோ 6 இஸ் ஸ்கொயர் நம்பரா இருக்கலாம். அண்ட் 26ம் எடுத்துக்கலாம். ஸோ 36 அண்ட் 16 ஸ்கொயர் நம்பர்ஸ் தான், ஏன்னா இது 4 ஸ்கொயர், இது 6 ஸ்கொயர். ஆனா 26 வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் இல்லை. அப்போ 6ல முடிஞ்சாலுமே இது ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸோ ஒரு ஸ்கொயர் நம்பர்னா இந்த நம்பர்ல தான் முடியும். யூனிட் பிளேஸ் 0, 1, 4, 5, 6, 9ல தான் இருக்கும். ஆனா இதுல யூனிட் பிளேஸா இருக்க எல்லா நம்பருமே ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இட் மேபி ஸ்கொயர் நம்பர்னு நம்ம கண்டுபிடிக்கலாமே தவிர அதுக்கு நெக்ஸ்ட் வேற ஏதாவது செக் பண்ணாதான் நமக்கு இது கன்ஃபார்மா ஸ்கொயர் நம்பரான்னு தெரியும். ஆனா பார்த்த உடனே அது ஸ்கொயர் நம்பரா இல்லையான்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம்னா, ஒரு நம்பரை பார்த்த உடனே அது ஸ்கொயர் நம்பரா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். முக்கியமா இல்லைன்னு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸ்கொயர் நம்பரா இருக்கலாம்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது, பட் மேபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் செக் நம்ம பண்ணிட்டு ஸ்கொயர் நம்பர்னு சொல்லலாம். இப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டியும் யூனிட் பிளேஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ இந்த யூனிட் பிளேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கொயர் நம்பர் 1ல முடியுது. ஸோ 1 ஸ்கொயரும் 1ல முடியுது அண்ட் 81 வந்து 9 ஸ்கொயரா இருக்கு. ஸோ ஸ்கொயர் நம்பர் 1ஆ இருந்துச்சுன்னா அது எந்த நம்பரோட ஸ்கொயரா இருக்குமோ அதோட யூனிட் பிளேஸ் 1 இல்லைன்னா 9ஆ இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா 11 ஸ்கொயர் ஈக்குவல் டு 121. ஸோ 1ல முடியுது அண்ட் எந்த நம்பரோட ஸ்கொயரா இருக்கு, அதுவும் யூனிட் பிளேஸ் 1ஆ இருக்கு. அண்ட் வேற என்ன 1ல முடியுதுன்னா 19 ஸ்கொயர். ஸோ 1ல யூனிட் பிளேஸ் 1 இருக்கு அண்ட் அது எதோட ஸ்கொயர்னா 19ஓட ஸ்கொயர் which has யூனிட் பிளேஸ் 9. ஸோ ஒரு ஸ்கொயர் நம்பரோட யூனிட் பிளேஸ் 1ஆ இருந்துச்சுன்னா அது எந்த நம்பரோட ஸ்கொயரா இருக்குமோ அந்த ஆன்சர் 1 இல்லைன்னா 9ல முடியும். அதாவது அதோட யூனிட் பிளேஸ் 1 இல்லைன்னா 9ல இருக்கும். ஸோ இதே பேட்டர்ன்ல இந்த நம்பர்ஸ் எல்லாம் வருது. இப்போ 4ல எண்ட் ஆகுற ஒரு ஸ்கொயர் நம்பர் இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் 2 இல்லைன்னா 8ல முடியும். இதுக்கும் எக்ஸாம்பிள் வேற எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 18 ஸ்கொயருக்கு 324. ஸோ 18 ஸ்கொயர் 8ல முடியுது, அதோட ஸ்கொயர் நம்பர் 4ல எண்ட் ஆகுது. இப்போ ஒரு ஸ்கொயர் நம்பர் 9ல எண்ட் ஆச்சுன்னா அதோட ஆன்சர் என்னவா இருக்கும், எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணா 9 ஸ்கொயர் நம்பர் 9ல எண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா 3, 7. ஸோ ஸ்கொயர் பண்ற நம்பர் 3 இல்லைன்னா 7ல எண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அண்ட் 6ல எண்ட் ஆகுறது வந்து 4 இல்லைன்னா 6 ஆன்சரா இருக்கும். வேற 5ல எண்ட் ஆச்சுன்னா 5ல தான் ஆன்சர் இருக்கும் அண்ட் 0ல எண்ட் ஆச்சுன்னா 0ல தான் ஆன்சர் இருக்கும். ஸோ இங்க இருக்க நம்பர்ஸ் எல்லாமே ஸ்கொயர் நம்பர் எண்ட் ஆகுற யூனிட் பிளேஸ். ஸோ ஒரு ஸ்கொயர் நம்பர் கொடுத்துட்டு அதை எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணா இந்த ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும் அப்படின்னு கேட்குற போது நம்ம வந்து இதை இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கொயர் நம்பரோட யூனிட் பிளேஸ் 4ஆ இருந்தா அதோட ஆன்சர் என்னவா இருக்கும், 2 இல்லைன்னா 8ல முடியும். இப்போ 5ல முடிகிற ஸ்கொயர் நம்பரா இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் 5ல தான் முடியும். ஸோ அதோட யூனிட் பிளேஸ் வச்சு தான் நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டியில என்ன பார்த்தோம்னா ஒரு ஸ்கொயர் நம்பர் இருக்கு 361. இப்போ இதை கொடுத்துட்டு ஒரு எந்த நம்பரை ஸ்கொயர் பண்றாங்கன்னு கேட்டா அதோட யூனிட் பிளேஸ் வச்சு இந்த ஆன்சரோட யூனிட் பிளேஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 1னா 1 இல்ல 9 இருக்கும். ஸோ நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, இதுல மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம சால்வ் பண்ணும்போது இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ். ஸோ ஒரு நம்பர் ஸ்கொயர் பண்ணும் போது அதோட ஸ்கொயர் நம்பர்ல
zeros டபுள் ஆகும். இப்போ 10 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 100, 100 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 10,000 வரும். இப்போ 40 ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டா 4 4s are 16 and இதுக்கு 2 ஸ்கொயர், ஸோ 1600 வரும். ஸோ கொஸ்டின்ல ஒரு ஜீரோ இருந்தா அதை ஸ்கொயர் பண்ண பிறகு அந்த ஸ்கொயர் நம்பர்ல 2 ஜீரோ வரும். ஸோ டபுள் ஆகும். 2 ஜீரோனா 4 ஜீரோ. அதே மாதிரி 1000 ஸ்கொயர்னா ஆன்சர்ல ஸ்கொயர் நம்பர்ல என்னவா வரும்னா 6 ஜீரோஸ் வரும். ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஸ்கொயர் பண்ணும் போது டபுள் ஆகுது. ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, ஒரு நம்பருக்கு பேரிட்டிங்கிறது ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்னு சொல்றது. இப்போ அந்த நம்பரை இப்போ நம்ம ஸ்கொயர் பண்றோம். அப்போ அது ஸ்கொயர் பண்ண பிறகு ஈவனா இருக்கா ஆடா இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ 2 ஸ்கொயர் 2லாம் ஈவன் நம்பர், 2 4 6 8லாம். ஸோ அது ஸ்கொயர் பண்ண பிறகு என்ன ஆன்சர் வருது? 4 16 36 64. ஸோ எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் தான் வருது. ஸோ ஒரு ஈவன் நம்பரை ஸ்கொயர் பண்ணும் போது ஈவன் நம்பர் வருது. அண்ட் ஆட் நம்பரை ஸ்கொயர் பண்ணும் போது 3 ஸ்கொயர் 9, 5 ஸ்கொயர் 25. ஸோ அதுவும் எல்லாமே ஆடா தான் வருது. ஸோ parity of a number is same as the parity of square numbers which has digit 6 in unit place. So 38 ஸ்கொயர் பண்ண பிறகு ஒரு நம்பர் வரும், அதோட யூனிட் பிளேஸ்ல 6 இருக்குமா? அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்கொயர் பண்ண பிறகு அதோட ஸ்கொயர் நம்பர்ல எது யூனிட் பிளேஸ்ல 6 இருக்கும்னு கேக்குறாங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் நம்பர்ல 6 யூனிட் பிளேஸ்ல இருந்துச்சுன்னா அப்போ அது எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிருப்பாங்களோ அதோட யூனிட் பிளேஸ்ல ஒன்னு 6 இருக்கணும், இல்லைன்னா 4 இருக்கணும். இது நமக்கு ஞாபகம் இல்லைன்னா கூட ஜஸ்ட் 1 to 10 நமக்கு ஞாபகம் இருக்கும் ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸோ அது வந்து 6ல முடிகிறது எதுனா 16 and 36. ஸோ 16 வந்து 4ஓட ஸ்கொயர், 36 வந்து 6ஓட ஸ்கொயர். ஸோ நம்ம 6 and 4 இதுல இருந்து எடுத்துக்கலாம். நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ 6 ஒரு ஸ்கொயர் நம்பர்ல 6 யூனிட் பிளேஸா இருந்துச்சுன்னா அது எந்த நம்பரோட ஸ்கொயரா இருக்குமோ அது வந்து 6 or 4 இது ரெண்டுத்துல எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 38, ஸோ 8ல முடியுது. ஸோ இது வந்து 6 டிஜிட் 6 யூனிட் பிளேஸ்ல இருக்காது. அண்ட் இது 4, ஸோ இது இருக்கலாம், 6ல முடியுது, இது இருக்கலாம், இதுவும் 6ல முடியுது, இது 4ல முடியுது. ஸோ இது நாலுமே ஸ்கொயர் பண்ண பிறகு 6 டிஜிட் வந்து யூனிட் பிளேஸ்ல இருக்கும். அண்ட் இது வந்து 2, ஸோ இதுவும் இருக்காது. ஸோ 4 6ன்னு யூனிட் பிளேஸ்ல முடிகிற எல்லா நம்பர்ஸ்க்கும் ஸ்கொயர் பண்ண பிறகு அந்த ஸ்கொயர் நம்பர் 6ல எண்ட் ஆகும். இப்போ நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கும் ஆட் நம்பருக்கும் உள்ள ரிலேஷன் பார்க்கலாம். இப்போ 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ 2 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 4. இதை வந்து நம்ம 1 + 3ன்னு 2 ஆட் நம்பரை சம் பண்ண கிடைக்கிற நம்பரை எழுதலாம். அதே மாதிரி 3 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 9. அது வந்து 1 + 3 + 5ன்னு எழுதலாம். ஸோ கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் 1க்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஆட் நம்பர் 3, 3க்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஆட் நம்பர் 5, 5க்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஆட் நம்பர் என்ன 7. ஸோ அதை ஆட் பண்ணா என்ன வருது பார்க்கலாமா? ஸோ 4 9 and 9 + 7 16. ஸோ அது வந்து 4 ஸ்கொயரோட ஆன்சர். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு ஸ்கொயர் நம்பர் ஆட் நம்பர்ஸ்ல எப்படி எழுதலாம்? சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ், சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். அடுத்தடுத்து வர ஆட் நம்பர்ஸை சம் பண்ணணும். அது எத்தனை தடவை பண்ணணும் அப்படின்னா 1க்கு ஒரு தடவை பண்ணியிருக்காங்க, 2க்கு 2 தடவை பண்ணியிருக்காங்க, 3க்கு 3 தடவை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு sum of n consecutive odd numbers. So sum பண்றாங்க, அது consecutive odd numbers இருக்கு. and எத்தனை தடவைனா n தடவை. இங்க 4னா இங்க 4 தடவை odd numbers sum பண்றாங்க, இங்க 2னா 2 தடவை odd numbers sum பண்றாங்க. So n square is equal to sum of n consecutive odd numbers. இப்போ இதுல ஒரு சம் பார்க்கலாம். இப்போ 35 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1225ன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் 36 ஸ்கொயர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 35 ஸ்கொயர்னா 35
ஆட் நம்பர்ஸ் சம் பண்ணியிருப்பாங்க, கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அது கூட 36th ஆட் நம்பர் நம்ம ஆட் பண்ணா நமக்கு 36 ஸ்கொயர் கிடைக்கும். ஆனா நமக்கு 36th ஆட் நம்பர் தெரியாது. இப்போ அந்த ஆட் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ 36th ஆட் நம்பர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். இப்போ 5 ஸ்கொயருக்கு 5th ஆட் நம்பர் என்னவா இருக்கு? 9. அதே மாதிரி 4 ஸ்கொயருக்கு 4th ஆட் நம்பர் நமக்கு தெரியணும். ஸோ அது என்னவா இருக்கு? 7. ஸோ ஒரு ஃபார்முலா இருக்கு 2n-1. இப்போ 2 இங்க nங்கிறது 5 minus 1. ஸோ 10 minus 1 9. அதே மாதிரி 4 போட்டு பார்க்கலாம். இப்போ 2 into 4 8 minus 1 7. ஸோ இந்த ஆட் நம்பர் வந்துருச்சு. அப்போ இதே ஃபார்முலால நம்ம 36க்கு போடலாம். 36 வந்து n into 2 minus 1. So 72 minus 1 71. So 36th odd number என்னவா இருக்கும்னா 71. So 1225 கூட 71 add பண்ணா நமக்கு 36 ஸ்கொயர் ஆன்சர் கிடைக்கும். 6921. So 1296 தான் 36 ஸ்கொயரோட ஆன்சர். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயரோட நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்து நம்பரோட ஸ்கொயர் என்னன்னு கேட்டா நம்ம ஈஸியா இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அண்ட் ஆட் நம்பர்ஸ் ரிலேஷன்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சு சொல்லலாம். அதுக்கு 36 into 36னா பெரிய மல்டிப்ளிகேஷன் பண்ண வேண்டாம். 2n-1 ஃபார்முலா வச்சு அந்த ஆட் நம்பர் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணா போதும். இப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கும் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்னா என்ன? 1 3 6 10 15. இப்போ நீங்க அது ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வரும். ஸோ இதுல எத்தனை டாட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வருதா? ஸோ இதெல்லாம் வந்து ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதையும் நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸையும் எப்படி ரிலேட் பண்ணலாம்னா, இப்போ 2 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் 1 plus 3. ஃபர்ஸ்ட் ரெண்டு ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் ஆட் பண்ணா 2 ஸ்கொயர் கிடைக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் ரெண்டு ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் 3 plus 6 equal to 9. ஸோ இது வந்து 3 ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர்னா நெக்ஸ்ட் ரெண்டு ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் ஆட் பண்ணணும். அதே மாதிரி 10 plus 6 16 which is equal to 4 square. So perfect square and triangular numbers இப்படிதான் ரிலேட் ஆகுது. இப்போ ஆட் நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் சம் பண்ணுவாங்க. ஆனா இதுல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 1 plus 3 plus 6ன்னு போல ஜஸ்ட் ரெண்டு கான்சிக்யூட்டிவ் ரெண்டு அட்ஜசன்ட் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் தான் சம் பண்றாங்க. அதுதான் அந்த ஆட் நம்பர்ஸ்க்கும் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்க்கும் டிஃபரன்ஸ். இப்போ ஸ்கொயர் ரூட்னா என்னன்னா, ஸ்கொயர் நம்பரை எந்த நம்பரோட ஸ்கொயர்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்கொயர் ரூட். ஸோ இப்போ 7 ஸ்கொயர் இதுக்கு பேரு ஸ்கொயர் which is equal to 9. அப்போ 49ஓட ஸ்கொயர் ரூட் தான் 7. ஸோ ஸ்கொயரை வந்து நம்ம பவர்ல 2 எழுதுற மாதிரி ஒரு ஸ்கொயர் ரூட்டை நம்ம ஸ்கொயர் ரூட் சிம்பிள் இதுதான், இதை போட்டு தான் எழுதணும். இப்போ இதோட ஜெனரல் ஃபார்ம் என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர். ஸோ இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் இல்லையா? ஸோ n ஸ்கொயர். ஸோ அதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? n இருக்கும். இப்போ 7 ஸ்கொயர் ரூட் ஈக்குவல் டு 7. 7 ஸ்கொயருங்கிறது 49. ஸோ ரூட் ஆஃப் 49 தான் வந்து 7. இப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுப்போம். அதாவது 49 ஈக்குவல் டு 7 ஸ்கொயர். அப்போ இது எப்படி சொல்லலாம்னா x is the square root of y. x is the square root of y. அதாவது 7 is the square root of 49. கரெக்டா? 49ஓட ஸ்கொயர் ரூட் தான் 7. அதே மாதிரி root of y, square root of y ஓட ஆன்சர் தான் x. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா 8 8s are 64.
அண்ட் -8 இன்ட்டு -8ம் 64 தான். ஏன்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு 8 8 தான் 64ன்னு வரும். ஸோ இப்போ 64க்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா 8 8 64 தெரியும். ஆனால் அது மைனஸா ப்ளஸ்ஸா நமக்கு தெரியாது. அதனால எப்பவுமே ஸ்கொயர் ரூட்டோட ஆன்சர் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ்ல தான் எழுதுவோம். ஏன்னா நமக்கு கன்ஃபார்மா அது ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜரோட ஸ்கொயரா இல்லை நெகட்டிவ் இன்டிஜரோட ஸ்கொயரான்னு நமக்கு தெரியாது. ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்மேட் வந்து ரூட் ஆஃப் n ஸ்கொயர் ஈக்குவல் டு n மட்டும் இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸும் சேர்த்து போடணும். ஸோ ரூட் ஆஃப் n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் n. இப்போ ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுல எது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை பார்த்த உடனே நமக்கு யூனிட் பிளேஸ் வச்சு 7ல முடிஞ்சதுன்னா, ஏன்னா 2 3 7 8ல முடிஞ்சதுன்னா அது ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஆனா 6ல முடிஞ்சா ஸ்கொயர் நம்பரா இருக்கலாம். பட் மேபி ஸ்கொயர் நம்பர் தவிர ஒரு டவுட் இருக்கு, அதை கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த நம்பரை எடுத்து நம்ம வந்து இப்போ 20 ஸ்கொயர் வந்து 400ன்னு தெரியும். ஸோ கண்டிப்பா இது அதை விட அதிகமா தான் இருக்கு. அப்போ 21 22 23 24ன்னு நம்ம இது எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ஆன்சர் கண்டுபிடிச்சு நம்ம 576 எதுக்கு வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஸ்டெப். ஆனா இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ். ஸோ இது வந்து எஃபிஷியன்ட் இல்லை. இப்போ ஆட் நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம்னா சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் தான் ஸ்கொயர் நம்பரா வருது. ஸோ அந்த ஸ்கொயர் நம்பர்ல இருந்து நம்ம ஒரு ஆட் நம்பரா மைனஸ் பண்ணோம்னா 0 கிடைக்கும். 5 minus 5 0. ஸோ ஒவ்வொரு ஆட் நம்பரா 1 3 5ன்னு கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் ஒவ்வொன்றா நம்ம அந்த ஸ்கொயர் நம்பர்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு கடைசியா 0 கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா அது கண்டிப்பா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்படி 0 இல்லாம 2 1 அந்த மாதிரி ஏதாச்சும் ரிமைண்டர் இருந்துச்சுன்னா அப்போ அது வந்து ஸ்கொயர் நம்பர் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரூட் ஆஃப் 81. ஸோ 81 மைனஸ் 1 ஈக்குவல் டு 80. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே 1ல இருந்து ஆட் பண்ற மாதிரி இங்க 1ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ 80 மைனஸ் 3 வந்து 77. 77 மைனஸ் 5 வந்து 72. 72 மைனஸ் 7 65. 65 minus 9 56. 56 minus 11 45. 45 minus 13 32 வரும். and 32 minus 15 17 and 17 minus 17 வந்து 0. ஸோ 0ல முடியுது. ஸோ இது 81ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இப்படிதான் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். ஆனா நம்ம சொன்ன கொஸ்டின் வந்து 576. இது ஒரு பெரிய நம்பரா இருக்கிறதுனால இந்த மாதிரி கான்சிக்யூட்டிவா நம்ம சப்ட்ராக்ட் பண்றது கஷ்டம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் அன் எஃபிஷியன்ட் ப்ராசஸ். இப்போ பிரைம் ஃபேக்டரைசேஷன் வச்சு கூட நம்ம ஒரு நம்பர் ஸ்கொயர் நம்பரா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு நம்பர் 81 எடுத்துப்போம். ஸோ அதை பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். ஸோ 3 டேபிள்ஸ்ல போவோம். 3 2s are 6, 2 balance 7s are, and மறுபடியும் 3 டேபிள்ஸ்ல 9s are and 3 3s are. ஸோ இதோட ஆன்சர் என்ன? 3 to 3 into 3 into 3. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பேரா இருக்கு. இது 3 ஸ்கொயர் அண்ட் 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இந்த மாதிரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ்ல எழுத முடிஞ்சா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இது வந்து இதுலயே நம்ம ரூட்டும் கண்டுபிடிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 என்னன்னு பார்த்தோம்னா இந்த 3 ஸ்கொயர் இன்டூ 3 ஸ்கொயருக்கு நம்ம ரூட் எடுக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் அண்ட் ஸ்கொயர் கேன்சல் ஆயிட்டு 3 இன்டூ 3 9. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 வந்து 9. ஸோ ஸ்கொயர் நம்பர்ஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி யூனிட் பிளேஸ் பார்த்தோம். அந்த யூனிட் பிளேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரூட் ஆஃப் 1936 1936ஓட ஸ்கொயர் ரூட் கேட்குறாங்க. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது இந்த 6ங்கிறது யூனிட் பிளேஸ் ஆஃப் அ ஸ்கொயர் நம்பர். ஸோ 6 ஸ்கொயர் நம்பரா இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? இப்போ 16ங்கிறது 4ஓட ஸ்கொயர். ஸோ 4 அண்ட் 36 வந்து 6ஓட ஸ்கொயர். ஸோ 6. ஸோ எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல, அதனால நான் 1 ஸ்கொயர்லேருந்து 10 ஸ்கொயர் இருக்க நம்பர்ஸில் எது 6ல முடியுதுங்கிறத பார்த்து இந்த 4 and 6 எடுத்துட்டேன். ஸோ
உங்களுக்கு மறந்தா கூட அந்த 1 ஸ்கொயர்லேருந்து 10 ஸ்கொயர் உங்களுக்கு தெரிஞ்சா அந்த யூனிட் பிளேஸ் வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு ஸ்கொயர் நம்பர் 6ல முடிஞ்சா அதோட ஆன்சர் 4 இல்லைன்னா 6ல முடியும். ஸோ இதோட ஆன்சரும் 4 இல்லைன்னா 6ல முடியுது. இப்போ 40 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 1600 வரும் அண்ட் 50 ஸ்கொயர் வந்து 2500 வரும். இந்த நம்பர் வந்து இது ரெண்டு நம்பருக்கு நடுவில் தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் 45. இப்போ 4 இல்லைன்னா 6ல முடியும் நமக்கு தெரியும். ஸோ 4 இல்லைன்னா 6ல முடிகிற நம்பர் வந்து 44 அண்ட் 46. ஸோ இந்த ரெண்டு நம்பர்ல ஏதோ ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணாதான் நமக்கு 1936 கிடைக்குது. ஸோ இதுக்கு நடுவில் 45 இருக்கு. இந்த மாதிரி 5ல முடிகிற ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்றது ஈஸி. இப்போ 5ல ஒரு நம்பர் முடிஞ்சுன்னா 5 5s are 25. ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது எப்பவுமே 25ல தான் முடியும். அண்ட் இங்க இருக்க நம்பர் வந்து இங்க 4 இருக்குன்னா 4க்கு அடுத்த நம்பர் 5. ஸோ 4 5s are 20. ஸோ 20. இப்போ 45 ஸ்கொயரோட ஆன்சர் 2025. அதே மாதிரி இப்போ 65ஓட ஸ்கொயர் கேட்டிருந்தாங்கன்னா 5க்கு 25 போட்டுட்டு 6க்கு அடுத்த நம்பர் 7. ஸோ 6 7s are 42. ஸோ 65 ஸ்கொயர் வந்து 4225. இந்த மாதிரி தான் 5ல எண்ட் ஆகிற நம்பருக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம தெரிஞ்சிச்சு 45 ஸ்கொயர் வந்து 2025. இப்போ 1936ங்கிறது இந்த நம்பரை விட கம்மியாக தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா 44 ஸ்கொயரோ தான் 1936 இருக்கும். ஏன்னா 46 ஸ்கொயர்னா இந்த நம்பரோட அதிகமா இருக்கணும். ஆனா இது கம்மியா இருக்கிறதுனால 44ஆ தான் இருக்கும். ஏன் 43 42 இல்லைன்னா இந்த நம்பர் வந்து 6ல முடியுது. ஸோ 4ல இல்லை 6ல முடியலாம். 6 கண்டிப்பா முடியாது. ஸோ 4. ஸோ 44 அண்ட் 3 2லாம் கண்டிப்பா வராது. 42 43லாம் வராது. 44 தான் ஆன்சர். ஸோ 44 ஸ்கொயர் தான் 1936. ஸோ ரூட் ஆஃப் 1936 வந்து 44. அகில்னு ஒரு பையன் 125 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருக்க ஒரு கிளாத் வச்சிருக்கான். அவன் வந்து அதுல இருந்து 15 சென்டிமீட்டர் ஸ்கொயர் உள்ள 15 சென்டிமீட்டர் சைட் லென்த் உள்ள ஒரு ஸ்கொயரை கட் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்கொயரோட ஏரியா பார்த்தீங்கன்னா சைடு இன்டூ சைடு. ஸோ 15 சென்டிமீட்டர் கட் பண்ணோம்னா நமக்கு அதோட எவ்வளோ ஏரியா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கும். ஆனால் நமக்கு கொடுத்துருக்க கிளாத் லென்த் ஏரியாவே 125 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். அப்போ இது அதை விட அதிகமாக இருக்கிறதுனால நம்ம 15 சென்டிமீட்டர் கட் பண்ண முடியாது. அண்ட் இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா 15 சென்டிமீட்டர்ல கட் பண்ண முடியலன்னா வேற எவ்வளவுதான் கட் பண்ண முடியும் மேக்சிமம் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இப்போ 10 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 100, 11 ஸ்கொயர் 121, 12 ஸ்கொயர் 144. இப்போ ஒரு ஸ்கொயர் எடுத்தோம்னா இது 10 சென்டிமீட்டரா இருந்தா இது 100 ஸ்கொயர் சென்டிமீட்டரா இருக்கும். அண்ட் 11 ஸ்கொயர் எடுத்தோம்னா 121 சென்டிமீட்டர் ஸ்கொயரா இருக்கும். ஸோ நமக்கு வந்து இங்க 125 ஆல்ரெடி இருக்கு. அதுக்கு நியரஸ்டா என்ன இருக்கு 121. ஸோ 144 எடுத்தா அது அதிகமா இருக்கு. நமக்கு இருக்கிற கிளாத்தே இவ்வளவுதான். ஸோ அதுல இருந்து நமக்கு 121 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயரா கட் பண்ணலாம். அதுக்கு நமக்கு எவ்வளவு லென்த் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் 121. ஸோ ரூட் ஆஃப் 121 வந்து 11. ஸோ 11 சென்டிமீட்டர் தான் மேக்சிமம் சைட் லென்த் நமக்கு கிடைக்கும். பார்ட் 3 வீடியோல நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் ரிலேட்டடா இருக்க ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.